சின்ன வயசுல நமக்கு எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும்ல. பர்த்டேஸு, அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி அப்படின்னா நம்ம ஹோம்ஸ்க்குலாம் போவோம்ல. அங்க போயி நான் எப்பவுமே போய் குடுத்துட்டு வராம, குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்க நான் போய் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம குடுக்குற பொருள்ல கிடையாது. நம்மளோட பிரசன்ஸ்ல தான் அவங்களோட சந்தோஷம் இருக்கு அப்படின்றது வந்து கத்துக்கிட்டேன். அந்த ஒரு ஸ்பார்க் தான். ஏதாவது ஒண்ணு வந்து சொசைட்டில பண்ணணும். அன்புக்காக தான் நெறைய பேர் ஏங்குறாங்க. இங்க வந்து பொருளா யார் வேணா செஞ்சிரலாம். உங்ககிட்ட இன்னைக்கு காசு இருக்கும், என்கிட்ட இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அன்பு எல்லாராலயும் குடுக்க முடியல இங்கன்றது தான் உண்மையா இருக்கு. அந்த அந்த லவ் வச்சு சொசைட்டில ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு ஸ்பார்க் தான் இவ்ளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. வாவ்! சூப்பர் கிரேட். ஆனா இப்போ உங்கள பத்தி பர்சனலா பேசும்போது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வொர்க் பண்றீங்க? அப்படின்ற நெறைய கொஸ்டின் வருது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஃபுட் ட்ரக் ஒண்ணு வந்து பிளான்ல அப்படியே போயிட்டுருக்கு. அது ஆன் அண்ட் ஆஃப் அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு. அப்பாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இப்ப அம்மா பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவில் படிச்சதுனால கொஞ்சம் நாள் கழிச்சு அதையும் எடுத்து அது பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.